நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம் டீ. தேங்க்ஸ். மேம் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் காலேஜில் பயத்தோடு பேசுகிற அதே ஃபீலிங் வருது மேம். பயமா? என்கிட்டயா? இதை நான் நம்பணுமா? பயமான்னு தெரியல, பட் ஒரு சின்ன மரியாதை, அந்த ஒரு ஃபீலிங். சரி, அர்ஜுன் எங்க? ரொம்ப நேரமாக காணோம். நீங்கள் வந்ததுலேருந்தே இந்த கேஸ்க்காக தான் அவன் ராப்பகலாக வெளில சுற்றிக்கிட்டே இருக்கான். சரியாக சாப்பிட்றானா தூங்குறானான்னு கூட தெரியல. நானும் கவனிச்சிருக்கேன். என் ஒருத்திக்காக நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. என்ன மேம் சொல்கிறீங்க? ஏதோ ஒரு ஊரில் யாருக்கோ தண்ணி வரலங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படும் போது நாங்கள்லாம் ஜுஜுபி. இதில் நீங்கள் அர்ஜுனை புரிஞ்சுக்கிட்டதான் பெரிய விஷயம். பாஸ்ட் 3 years அவன் எவ்வளோ வருத்தப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். அர்ஜுன் மாதிரி ஒரு நல்ல அட்வொகேட் என் கூட ஒர்க் பண்ணணும் நான் பல தடவை நினச்சிருக்கேன். அது இப்போ தான் நடந்திருக்கு. இப்போ அர்ஜுனோட பிக்கெஸ்ட் ஃபியர் ராமோன் கிட்ட இன்னொரு தடவை ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான். ராமோன் உங்களை இந்த கேஸில் இருந்து வித்ட்ரா பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார். நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா போதும் மேம். அரவிந்த் பற்றி நினைக்கும் போதெல்லாம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல சாரதா. ஆனால் இனிமே எதுவும் இழைக்கிறதுக்கு இல்லை நினைக்கும் போது ஒரு நம்பிக்கை வரும் பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. இந்த தடவை ராம்மோகன் தன்னோட டீச்சர் கிட்ட தோத்து தான் ஆகணும். காலேஜில் படிக்கும்போது எங்களோட ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நீங்கள் தான். உங்களை மாதிரியே போல்டாக கம்பீரமாக இருக்கணும்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிப்போம். உங்களை திரும்ப இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். தேங்க்யூ சாரதா. ஹலோ, குட் மார்னிங் சார். கோர்ட்லேருந்து மிஸ்டர் ஆறுமுகம் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கொடுக்கவா? கொடுங்க. சார், கோர்ட்லேருந்து ஆறுமுகம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ஆறுமுகம், என்ன விஷயம்? ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸை சீக்கிரம் நடத்த சொல்லி ஜட்ஜி கிட்ட சாரதா மேடம் ரிக்வெஸ்ட் எழுதியிருக்காங்க. எப்போ? இன்னைக்கு காலையில் தான் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ராகுல் சார், 3 years பேக் இங்கே சாரதா ஒர்க் பண்ணாங்க. அவங்க இங்கே ஒர்க் பண்ண ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். என்னென்ன கேஸில் ஒர்க் பண்ணாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணாங்க, எல்லாமே வேணும். உடனே பண்ணு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்னாச்சு? இந்த கேஸ் முடிக்கிறதுக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், எவ்வளோ மென்டல் டார்ச்சர். திரும்பவும் இந்திரா என்டர் ஆயிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இந்நேரம் ஆஃபீஸாக ஏறி டாக்குமெண்ட்ஸ் தேடுறாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கூட கிடைக்காது. டாக்குமெண்ட் இருந்தால் தானே கிடைக்கும். திரும்பவும் இவங்க ஊர்வலம் கோஷம்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பித்தா தேவையில்லாத டென்ஷன். தேவையில்லாமல் ஏன் நீ டென்ஷன் ஆகிறீங்க? மறுபடியும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்திராவுக்கு விழுந்த அடி அப்படிதான். சியாசட் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வந்துடாது. அந்த 3 yearsல சிஆர்செட் ரெகுலேஷன் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ரெகுலேஷன்ஸ் படி எந்த கம்பெனி நடத்த முடியாது.
மிஸ்டர் நாகராஜன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் அவரை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த இந்திரா குரூப் ஸ்ட்ராங்காக இருந்தப்போ கூட அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், போராட் பண்ணிட்டுருக்கோம், அதை ஷோ பண்ணணும். அப்போ தான் அவருக்கு ஃபண்ட்ஸ் வரும். இதில் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் பிஸ்னஸ். ஓகே ராமகன், இதெல்லாம் பெரிய விஷயம் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கீப் த வார். டோன்ட் வரி. உள்ள இருக்கல. நோ. என்ன மணி, ஒரே கேட் வாக்கா இருக்கு. உட்காரேன் ஒரு இடத்துல. சும்மாவே ஓவரா சீனை போடுவான். இப்போ வேற நம்ம கிடைக்காதுன்னு நினைச்ச லேப் ரிப்போர்ட்டை வேற வாங்கிட்டு வந்துட்டான். வந்தா பண்ணாம வேற என்ன. ஆனா மணி, இந்த பேப்பர்ஸ் நீ வாங்கிட்டு வருவேன் நான் நினைக்கவே இல்லை. இது எவ்வளோ முக்கியமான எவிடன்ஸ் தெரியுமா உனக்கு? கலக்கிட்ட மணி. எனக்கும் இது கனவா நிஜமானே தெரியல. மணியா, எல்லாமே ஒரே மேஜிக்கா இருக்கு. இது மேஜிக்கும் இல்ல, சர்க்கஸும் இல்ல. ஹார்ட் ஒர்க் சாரதா, ஹார்ட் ஒர்க் மேம், ஹார்ட் ஒர்க். இந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்கு நான் 3 நாள் குட்டிகாரணம் போட்டுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டணும் போல. லா தெரிஞ்ச நமக்கே இந்த நிலைமைனா பப்ளிக்கோட நிலைமை. இந்த ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு அந்த கிளாக்கு 9 பேர்கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னேன். அதான் அந்த 7 மலை 7 கடல் தாண்ட கதை தான். ஆனா கடைசியில் அடிச்சு பிடிச்சி வாங்கணும்ல, அதான் முக்கியம். ஆனா இந்த ஸ்ரீனிவாசனோட ஆட்கள் எப்படி இந்த ஒரு எவிடன்ஸை மட்டும் விட்டு வச்சாங்கன்னே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாத்தையும் அழிச்சவங்க இது மட்டும் எப்படி மறந்து போனாங்க? மறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளால இது வாங்க முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான். முடியாதா? மணியால முடியாதது ஏதாவது இருக்கா? அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு கரெக்டா வாங்கிட்டு வந்தோம்ல. ஹீரோ தான்ப்பா, ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட ஹாஸ்பிட்டல் கேஸ்ல எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணது நானு. சரித்திரத்தை மறந்துடாத சாரதா. மணி அப்பவே ஹீரோ ஆயிட்டா மேம். இதெல்லாம் வேற நடந்ததா? ஆமா மேம். இவ கோர்ட்ல போய் ஃபீலிங்ஸை காட்டி வெறும் டயலாக் மட்டும் தான் பேசினா. ஆனா அதுக்கு ஆதாரம் எல்லாம் கலெக்ட் பண்ணது அடியேன் மணி. ஏய், நீ ஹெல்ப் பண்ண இல்லங்கல, அதுக்காக இப்படி ஓவரா அளக்காத. மேம் இப்படிதான் மேம் என் பேரை தப்பு தப்பா சொல்லி என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. ஓகே ஓகே. இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த மணி எப்பவுமே ஹீரோ தான். இந்த மணி எப்பவுமே ஹீரோ தான் சாரதா. மேம் இந்த மணி எப்பவுமே ஹீரோ தான். இத நீ எங்களுக்கு மட்டும் சொல்ற மாதிரி தெரியலையே. வேற யாருக்கு? ஓ, அவ உள்ள இருக்கா நினைச்சுதான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? யாரு சாரதா? வேற யாரு? பத்மாதான். ஓ, அவள
அவளை அப்பவே ஒரு வேலையா வெளில அமிச்சிட்டேன். மேம் பாத்தீங்களா மேம், இப்பவே இவ சகுனி வேலைய ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் மேன ஒரு ஸ்மார்ட் கேர்ளுக்கு பிடிச்சது இவளுக்கு பொறாம. நிஜமாலே வெளிய அமிச்சிட்டியா? யா நான் வரேன். உள்ள வா, உட்கார். எப்படி இருக்க? தினம் ஆஃபீஸ்லயும் வீட்லயும் பார்த்துன்னு தான் இருக்கோம். புதுசா என்ன இந்த கேள்வி? எப்படி இருக்குன்னா கேட்டது இல்லையா? இன்னைக்கு என்னமோ கேட்கணும் தோணுச்சு. ஐம் குட். அஸ்வின் கல்யாணத்துக்கு நிறைய வேலை செய்கிறேன்னு அப்பா சொன்னார். எனி ஹெல்ப்? நான் ஒன்றும் பெருசா வேலை பண்ணல. அஸ்வின்ட்ட வேணா கேட்டு பாரு, அவனுக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்காங்க? யார் கேட்குற? அப்பாக்கும் எனக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் நீ பேசிட்டு இருக்கிய உங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பத்தி. ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸில் இந்திரா சைட்லேருந்து என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், அவ்வளோதானே? ஜஸ்ட் ஆஸ்க். எதுக்கு சுற்றி வளைச்சு கேட்குறேன்? ராம், யூ மை எல்டர் பிரதர். வி ஆர் ஃபேமிலி. இந்த ஒரு அன்ஈசினஸே இருக்கக்கூடாது. நான் அஸ்வின் கிட்ட எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் நானும் நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. ராம் ப்ளீஸ். மேம் கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? கிளம்பலாம் அர்ஜுன், எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்கு. அர்ஜுன், டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. ராணா இண்டஸ்ட்ரீஸோட பழைய எவிடன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கான். இப்போ வந்து அவர் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. ஒன்று பண்ணு, நீ உடனே போய் கலெக்ட் பண்ணு. ஸ்ரீனிவாசன் நாட்கள் கையில் கிடைக்கக்கூடாது. அப்போ நான் உடனே கிளம்பட்டுமா? யா போ. ஓகே மேம். நான் கோர்ட்டுக்கு போகணும். கிளாக் ரூம் போய் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். உன்னை அழைச்சிட்டு போகலான்னு நினச்சேன். இப்போ நான் தனியாக தான் போகணுமா? மேம் முக்கியமான வேலையாக கிளம்புறா, கண்டிப்பாக திரும்ப வந்துடுவா. நான் இருக்கேனே மேம். சரி கிளம்புறேன். கிளம்பு. வரேன் அர்ஜுன். ஏய் என்ன நான் வந்து உடனே கிளம்புறேன்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உடனே போயாகணும். என் முகத்தை பார்த்துட்டு போறல, போற வேலை கண்டிப்பா நல்லபடியா முடியும். வேலை மட்டும் சொதப்பிச்சு அவனை இருக்கும் உனக்கு. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கிளம்பலாமா அர்ஜுன்? வாங்க மேம் போகலாம். ஏய் என்ன நீங்களும் கிளம்புறீங்களா? நாங்கள் கிளம்பும்போது நீ வர, அதான் கரெக்டு. மேம் மேம் கிளார்க்கும் போனால் ராமோகன் அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. அவருக்கு என்னோட டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இந்த கேஸில் தெரியக்கூடாது. அதனால் நீங்கள் தனியாக தான் போகணும். மேம் என்ன மேம் மண்டே ஸ்கூலுக்கு போகிற பாப்பா மாரி அப்படியே அழுதுட்டு கிளம்புறீங்க? மேம் மணியெல்லாம் கோர்ட்டுக்கு போகும்போது யார் வேணால் கோர்ட்டுக்கு போகலாம். நீங்கள் என்ன தைரியமாக போங்க மேம். மேம் நீங்கள் சிரிச்சிட்டிங்களே அது போதும். நீங்கள் சிரிக்கிறதுக்காக நான் காமெடி நான் மறுநாள் கவலையே கிடையாது. அப்படியே சிரிச்ச மாதிரியே கோர்ட்டு கிளம்புங்க. சரி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆஃபீஸில் எல்லோரும் வந்தாச்சா? 10 மணி ஆச்சு சார். வந்துருப்பாங்க சார் எல்லாரும். டைம் என்னன்னு கேட்கல, ஆஃபீஸில் எல்லோரும் வந்தாச்சான்னு கேட்டேன். அது டைம் ஷீட் பார்த்தா தெரிஞ்சிடும் சார். அதை பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலை, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ராம்மோகன் வந்துட்டாரா? இன்னும் வரல சார். இந்த நாராயணா டிரான்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் யார் பார்க்குறாங்க? அது ராமோகன் சார் பார்க்குறாரு சார். வேர் ஆர் த ஃபைல்ஸ்? அது அவர் டேபிளே இருக்கு, இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். What do you mean? ராகுல், சொல்லுங்க சார். இந்த நாராயணா டிரான்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ராம் டேபிளுக்கு எப்போ போச்சு? 2 டேஸ்க்கு முன்னாடியே போயிடுச்சு சார். 2 days ஆச்சா? தென் வாட் இஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் ரூமுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நீங்கள் ஏன் டென்ஸ் ஆறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். இந்த நாராயணா டிரான்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் என் தலை வந்துக்கும் பயந்துட்டேன் சார். நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுறது, தலையும் புரியல வாலும் புரியல. ராம்மோகன் ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரா? சார் அந்த லேடி ஷில்பா கடவுளையோ. லேடி ஷில்பாவா? நம்ம ஷில்பா சார். நம்ம ஷில்பாவா? சார் இப்போ செத்துக்குனாலே அந்த ஷில்பா சார். எல்லாம் விள வரையா சொல்லுமா, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். அவ இருந்த வரைக்கும் ராமோகனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணா, செத்தும் டார்ச்சர் பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார். டல்லா வர போறார், பாதி நேரம் ஆஃபீஸ்லேயே இருக்குதுல்ல சார். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். இந்த மாதிரி இதை ஜெராக்ஸ் எடுத்துறேன். அதான் சொன்னேனே மேடம், அந்த பேப்பர் காப்பீஸ் இன்னும் கூட கிடைக்கல. வருஷக்கணக்கு ஆயிடுச்சுல, தேடணும் மேடம். சரி, நான் நாளைக்கு வரேன். உட்கார் உட்கார். எப்படி இருக்கீங்க மேடம்? மேடம், நான் ஏதோ புது பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேனான்னு பார்க்க வந்திருக்கீங்களா? கோர்ட்ல கேஸ் மூவ் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ் தேவைப்படும். இப்படியெல்லாம் கோஷம் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகுது. பேப்பர்ஸ் எதுவுமே கிடைக்கலாமே, எவிடன்ஸ் இல்லாமல் ஜட்ஜு முன்னாடி நிற்க முடியாது. இது எனக்கு தெரியும். எனக்கு சொல்லி கொடுத்த லா இந்திரா மேடம்க்கு தெரியலனா ஆச்சரியமா இருக்கு. சில பேர் இங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக போவாங்க. என்ஜிஓஸ், பிரஸ் ஆள். இன்னைக்கு கூட்டமே இல்லை. பா ஃபேன் போடுங்கப்பா. மேடம்க்கு ஸ்வெட்டிங் அதிகமாகிட்டு இருக்கும்ல, பயம். உன்ன மாதிரி காசுக்காக எதுவும் செய்கிறவங்களுக்கு தான் பயம் எல்லாம். எங்களை மாதிரி சொசைட்டிக்காக உழைக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் எதுக்கு? நாங்கள் ஜெயிச்சாலோ தோத்தாலோ அதுக்கு ஒன்றும் ப்ராஃபிட்டோ லாஸோ கிடையாது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸை பற்றி எவ்வளோ தெரியுமோ, டீச்சர்ஸ்க்கு அதை விட அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியும். எங்களுக்கெல்லாம் ஃபேன் இல்லாமல் உட்காந்து தான் பழக்கம். உனக்கு தான் ஏசி இல்லாமல் உட்காந்து பழக்கம் இல்லை. உங்கள் அப்பா ஆஃபீஸில் போய் உட்கார் போ. ஓகே மேடம், நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் செய்வேன். ஆல் தி பெஸ்ட். ஹெல்ப் பண்ணுவா. ஓகே சார்.